ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச் சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவரங்கில் ஜூலை 22ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையில் 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் 7 சிவில் சமூக பிரதிநிதிகளும் கையொப்பமிட்டுள்ளார்கள். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சார்பாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி.வி. விக்னேஸ்வரன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி. வேந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் ஆகியோரும், தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பாக அரசியல் சமூக செயற்பாட்டாளர் வசந்தராஜா, சட்டத்திரணி சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவர் ஜோதிலிங்கம், பேராசிரியர் கணேசலிங்கம், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் செல்வின் இரேனியஸ், அரசியல் சமூக செயற்பாட்டாளர் ராசலிங்கம் விக்னேஸ்வரன், அரசியல் விமர்சகர் ஜதீந்திரா, அரசியல் விமர்சகர் நிமலநாதன் ஆகியோரும் கையொப்பமிட்டுள்ளார்கள். பரவாயில்லை, மனதில் இருக்கிறத உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்று எங்களுடைய நாட்டிலே நடப்பது பெரும்பான்மையோரின் சர்வாதிகாரம். இந்த பெரும்பான்மையினரின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் என்று அடையாளப்படுத்தப்படும், ஆனால் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையினராக இருக்கும் எங்களுடைய ஆயுதம்தான் இந்த கட்டமைப்பு. அதற்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக இதனை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்றால் அதிலே மக்களும், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுத்தவர்களும் சேர்ந்து இங்கு இருக்கின்றோம்.
வாக்களித்தவர்கள், வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றம் சென்றவர்களும் இங்கு இருக்கின்றார்கள், வாக்களித்த பலர் இங்கு இருக்கின்றார்கள். ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தேர்ந்தெடுத்த எங்களுடைய மக்களும் இங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் சேர்ந்துதான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய அவசியம் இவருக்கும் நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழ் மக்கள் ஒரு அலகு. சட்டத்தின்படி சிசிபிஆர் கவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற சர்வதேச உடன்பாட்டின்படி அதனுடைய முதலாவது ஆர்டிக்கிள், முதலாவது பிரிவின்படி, உறுப்புரையின்படி எந்த ஒரு மக்கள் கூட்டம் தனித்துவமாக ஒரு நாட்டிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அந்த விதத்திலே சகல அடையாளங்களையும் தகைமைகளையும் பெற்றவர்கள் நாங்கள். அந்த தகைமைகளை பெற்றதால் நாங்கள் தனியொரு இனமாக, தனியொரு அலகாக, நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற்றவர்களாக சட்டப்படி கணிக்கப்பட்டிருக்கின்றோம். பட்டிருக்கலாம் சட்டப்படி. ஆகவே அந்த நிலையிலே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. சர்வதேச சட்டத்தின்படி சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு இந்த 13வது திருத்தச் சட்டம் செல்லுபடியாகாது, சரிவராது. ஏனென்றால் பெரும்பான்மையினரின் அந்த சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 13வது திருத்தச் சட்டம். அந்த நேரத்திலே அது தேவையாக இருந்தது, அதை செய்தார்கள் 2 நாடுகளும் சேர்ந்து. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் குறிப்பிட வரவில்லை. ஆனால் வருங்காலத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் அதனை பெற முடியாது. உங்களிலும் பார்க்க கூட அதனால் ஏற்பட்ட தாக்கங்களை அறிந்தவன் நான். உதாரணத்துக்கு வன்னியிலே ஒரு காணியை 200 ஏக்கர் காணியை எடுத்து மத்திய கிழக்கிலே இருந்த ஒரு சர்வதேச ஒரு கம்பெனியை அழைத்து அவர்களுக்கூடாக வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய, அதாவது பழங்களையும் மரக்கறிகளையும் அனுப்பக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டை, ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் தொடக்கியிருந்தோம். எல்லா விதத்திலும் அது வெற்றி அளித்தது. அதாவது அது சம்பந்தமாக அவர்கள் நிலம் நன்றாக இருக்கின்றது, அது அந்த நீர் நன்றாக இருக்கின்றது, சூழல் நன்றாக இருக்கின்றது, போக்குவரத்து சரியாக இருக்கின்றது என்று எல்லா விதத்திலும் அது நன்றாக இருக்கின்றது என்று மிக சந்தோஷமாக அவர்கள் இந்த செயல் திட்டத்தை தொடக்குவதாக கூறியிருந்தார்கள். கடைசியாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு கையெழுத்து தான், எல்லோரிடமும் கையெழுத்து வேண்டி கடைசியாக எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய காணி ஆணையாளரிடம். காணி ஆணையாளருடன் சென்றவுடன் அவர் அதற்கு கையெழுத்திட மறுத்தார். ஏதோ இல்லாத பொல்லாத காரணங்களை கூறி மறுத்தார். ஒன்று எங்களுடைய 200 ஏக்கர் காணியிலே ஒரு பகுதி வன திணைக்களத்திற்கு உரியது என்று கூறினார்கள். அது உண்மையிலே அப்படி இல்லை. 1983ஆம் ஆண்டிலே வரைந்தெடுக்கப்பட்ட அந்த வரைபடத்தின்படி இது அதற்கு வெளியே இருந்தது. அதை சுட்டிக்காட்டியதுடன் அவர்கள் 2007 நாங்கள் புதிய ஒரு வரைபடம் தயாரித்திருக்கின்றோம் என்றார்கள். நீங்கள் எப்படி புதிய வரைபடம் 2007 தயாரிப்பது? அந்த காலகட்டத்திலே போர் நடந்து கொண்டிருந்தது என்று கூறினோம். அதற்கு அவர்கள் கூகுள் ஊடாக நாங்கள் படம் கீறினோம் என்று சொன்னார்கள். சட்டப்படி அவ்வாறு கூகுள் ஊடாக வரைபடங்கள் தயாரித்து செய்யக்கூடிய சட்டம் இன்னும் வரவில்லை. ஆகவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் அதற்கு கையெழுத்து விடவில்லை. கடைசியாக நாங்கள் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு செயல் திட்டத்திலே இறங்குவதை மத்திய அரசாங்கம் எவ்வாறு முறியடித்தது, தடை செய்தது, இல்லாமல் பண்ணியது என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டத்தான் இந்த உதாரணத்தை தருகின்றேன். ஆகவே 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ், ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கும் 13வது திருத்தச் சட்டத்தின் கீழ் நாங்கள் எங்களுடைய மக்களை
பாதுகாக்க முடியாது, அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது, அவர்களுக்கு தேவையான கலை கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றின் அடையாளங்களை நாங்கள் விருத்தி செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே நாங்கள் 13ஐ தேர்ந்தெடுக்க முடியாது இருக்கின்றது. பின்னே நீங்கள் 13 பற்றி சில காலங்களுக்கு முன்னர் கூறினீர்கள் என்று கேட்டீர்களானால், தற்காலிகமாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு முதல் மக்களுக்கு அவர்களுக்கு சில அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை பற்றி கூறியிருந்தோம். அதை கூட எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி தருவதாக இப்போதைய ஜனாதிபதி கூறியும் அது நடைபெறவில்லை. கடைசி நேரத்திலே அவர் அதை தடை செய்து விட்டார். ஆகவே இவ்வாறான தடைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருந்தால் 13வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்னேற முடியாது. சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கும் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தித்தான் இந்த மக்களுடைய ஜனாதிபதி பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம். அவருடைய முக்கிய கோரிக்கையாக சர்வதேச நாடுகள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்களினுடைய மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவார். இதைவிட எங்களுக்கு நடந்திருக்கும் அந்த அநியாயங்களை பற்றி, நாங்கள் பட்டிருக்கும் பாடுகளை பற்றி ஓரளவு அவர் சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறுவார். ஆகவே இவ்வாறான பலவற்றையும் வெளிக்கொண்டு வருமாறு எங்களுடைய ஒற்றுமையை ஸ்திரப்படுத்தும் விதமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கின்றோம். அது கட்டாயமாக எங்களுக்கு நல்லதையே தரும் என்ற நம்பிக்கையோடு இதிலே இன்று நீங்கள் கையெழுத்திட்டதற்காக எல்லோரையும் பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேவையும் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த செயல் திட்டத்துக்குள்ளே இளைஞர்களை, ஜோதிகளை பல்லாயிரக்கணக்கிலே ஈர்த்தெடுக்கின்ற நடவடிக்கைகள் மிக அவசியமானவை என்பதை சொல்வது பொருத்தமானது என்று நான் கருதுகின்றேன். இதைவிட அரசியல் ஆர்வம் கொண்டவர்கள், தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பங்காளர்களாக நாங்கள் இந்த செயற்திட்ட வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்தே தீர வேண்டும். இது இன்றைய அவசர தேவை. ஒரு பாரிய மக்கள் இயக்கத்துக்கான கையெழுத்துக்கள் எங்களில் சிலராலே இன்றைக்கு இடப்பட்டிருக்கின்றன. எங்களோடு இணைந்திருக்க வேண்டிய இன்னும் சிலர் இன்றைக்கு இங்கே இல்லை. ஒரு சிலர் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களையும் வரவழைப்பது எப்படி என்கிற அடிப்படையிலே எங்கள் சிந்தனையும் செயற்பாடுகளும் அமையும் என்று நான் நம்புகிறேன். எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கின்ற, வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும், செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டியிருக்கிறோம். அந்த வகையிலே வெறும் கையொப்பம் என்று இருந்து விடாது. எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை, மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே இந்த கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே நான் சொன்னது போல இந்த பிரிந்து இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும், எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம், உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள். இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றாக அணிந்திருக்கின்றோம். இன்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இது இலகுவாக நிறைவேறிய ஒரு விடயம் அல்ல. கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பாக
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இந்த விடயங்கள் பேசப்பட்டது. அதேபோல் சிவில் சமூகங்கள் மத்தியில் இது பேசப்பட்டு பல்வேறுபட்ட சந்திப்புகள், பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு இறுதியில் இன்று இது நிறைவேறியிருக்கின்றது. இது நிறைவேற மாட்டாது என்று சொன்னவர்கள் பல பேர், இது நிறைவேறக்கூடாது என்று விரும்பியவர்கள் பல பேர், இதற்கு எதிராக சவால் விட்டு இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கூறியவர்கள் பல பேர். இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது மாத்திரமல்ல, இனிமேலும் இது குழப்பப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது. இதனை இல்லாமல் செய்ய வேண்டும், இதனை உடைத்தெறிய வேண்டும் என்று அரசு தரப்பிலும் சரி, எங்கள் தமிழ் தரப்பில் இருந்தும் பல பேர் வேலை செய்யக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது. ஆகவே இவை அனைத்தும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல. பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றது. இவை அவ்வளத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இன்று இதனுடைய முக்கியமான நோக்கம், நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வர போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள், நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விடயம், இதுவரை காலம் யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும், பேசும், ஆனால் இது நடக்காது. இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம். நீங்கள் யாராவது பேச விரும்பினால் வரலாம், நாங்கள் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள், சிவில் அமைப்புகள், நாங்கள் ஒன்றாக செய்து ஒரே செய்தியை அவர்களுக்கு சொல்லுகின்றோம். ஆகவே இப்பொழுது இனிமேல் அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னது தேவை ஏற்பட்டால் இதனை நோக்கி அவர்கள் வருவார்கள். ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக சிங்கள இடங்களில் அல்லது தென்பகுதியில் ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது. இவர்கள் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள். எல்லோருமே தேடி வந்தார்கள். ஜேவிபியினர் வந்தார்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்தார்கள், சஜித் பிரேமதாசா வந்தார்கள், வீடு வீடாக தலைவர்களை தேடி போனார்கள். இதெல்லாம் முன்னர் நடக்கவில்லை. கடந்த தேர்தலில், அதுக்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் பார்த்தால் கொழும்பில் யாரோ ஒரு தரப்புடன் பேசி விடயங்கள் முடிந்துவிடும். ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானது என்றால், இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள், ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள். அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விலக்க வேண்ட முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள். இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்குக்கும் மாத்திரமல்ல, கிழக்குக்கும் போகிறார்கள். ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக அதில் நாங்கள் முதல் கட்ட வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கிறோம். ஒன்றுபட்டு இனிமேல் பேச வேண்டிய தேவை ஒன்று உருவாகியிருக்கு. இனிமேல் தனிப்பட்ட முறையில் EPRவுடன், டெலோவுடன், புலட்டுடன் அல்லது சிவில் சமூகத்துடன் யாருடனும் தனித்து பேசுவதல்ல. இனிமேல் இவர்கள் ஒரு MOUவை சைன் பண்ணி இருக்கிறார்கள், ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது. அவர்களுடன் பேசித்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.